ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸ் மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இது கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட நேரம் லைட்டாக நுரையா வரும். இது போல் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் 2 கப் அளவு மைதா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தயிர் கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடாமல் இதே போல் நல்லா பீட் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவை இதே போல் நல்லா இழுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக ஒரு 5 நிமிடம் அளவு பீட் பண்ணுற நேரம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கரெக்டான பதத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் இதை மூடி வச்சிடுறேன். 4 மணி நேரம் இது மூடி இருக்கட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மைசூர் போண்டா செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கையை நல்லா தண்ணீரில் நனைச்சதுக்கப்புறமா இதை சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுங்க. இல்லைனா மாவு கையில் ஒட்டும். இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் சின்ன பாலாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரே நேரத்தில் 5-6 பால் கூட நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒன்றும் ஒட்டாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ள மாவெல்லாம் சரியாக வேகாது. எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக உளுந்த பருப்பு யூஸ் பண்ணாமல் மைதா மாவுலேயே நம்ம டேஸ்டியான போண்டா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவுலேயுமே சின்ன பாலாக உருட்டி போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக மைசூர் போண்டா ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டீ டைமுக்கு இது சூப்பரான காம்பினேஷன். எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மைசூர் போண்டாவுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா கொத்தமல்லி புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 கப் டீ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.